Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CTET 14th December 2024 நடந்த மேக்ஸ் பேப்பர் 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதனுடைய எல்லா ஆன்சர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா 30 கொஸ்டின்ஸையும் ஒரே வீடியோவில் போடுற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன். அப்படி இல்லை மேபி 2 பார்ட்ஸ்ல நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம். ஸோ இது வரைக்கும் யாருமே ஆன்சர் கீ கொடுக்கல. ஸோ நான் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன தாட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் வழக்கம் போல ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் பெருசாக கஷ்டமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த வேல்யூ ஆஃப் 31096 டிவைடட் பை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போர்ட் மார்க்ஸ் படியே போயிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட் மார்க்ஸ் படி போனால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 31096 டிவைடட் பை 270 டிவைடட் பை 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 21352 பிளஸ் இப்போ இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிஷனும் வந்துட்டு நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா 0.6738 10 15 16 13 1.3628 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணுத்தையும் சம் பண்ணி ஸோ 1.3628 மைனஸ் 0.79. இப்போ வாங்க நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். திரும்ப இந்த இடத்துல நான் 2 அப்ளை பண்றேன். ஸோ 2 ஆன்சர் 2704. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 3 டைம்ஸ் போட்டேன்னா எனக்கு 4056 ரிமைண்டர் எனக்கு வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா 23 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷனை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ராக்ஷனுக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணிக்கலாம். பிளஸ் 1.3628 மைனஸ் 0.79 நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 24.3628 மைனஸ் 0.79. ஸோ 24.3628 minus 0.79 my dear friends. So இங்க 0 போட்டுக்கலாம் 8. So 23.5728 தான் my dear friends answer. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. So ஆப்ஷன் 2 is the correct answer my dear friends. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதெல்லாம் சிம்பிள் தான். போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் தான் ஆன்சர். இப்போ வாங்க 32. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா குவாட்ரிலேட்ரல் கொடுத்துட்டு அந்த குவாட்ரிலேட்ரல் எதுல வருது இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எதுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க நமக்கு ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நார்மலாக தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லிருப்பேன். நீங்கள் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா ஒரு கொஸ்டினை இன்னும் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அதுவுமே நான் எடிட்டர்ஸ்ட்டு சொல்லி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் தேடுறப்ப கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க நான் அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ட்ரையாங்கிள் வருமா வராதா அப்படின்ட்டு. ஏபி வந்துட்டு 3 சென்டிமீட்டர் சொல்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏபி இது வந்துட்டு 3. அடுத்து பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்துப்போமே சி. பிசி வந்துட்டு 4. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஏசி வந்துட்டு 7. அதாச்சும் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இப்படி வரலாமே அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைடு சம் பண்ணால் 3rd சைடு அதுக்கு ஈக்குவலாக வரவே கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல். மேக்ஸிமம் பெருசாக வரலாம். இதை நீங்கள் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் வேல்யூஸ். அதாச்சும் கிரேட்டர் தானே வரலாம். ஆனால் ரெண்டுத்தையும் சம் பண்ணி ஈக்குவல் வரக்கூடாது. இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி வந்துட்டு 3 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்படியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்.
பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர். இப்போ ஏசியோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். AB is equals to 8 centimeter. அதுக்கப்புறம் BC is equals to 4 centimeter. ஆங்கிள் BCA ஆங்கிள் ABC, அதாச்சும் ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் நமக்கு வந்து 90 டிகிரியும் கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு BCA அவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏல தான் வந்துட்டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆங்கிள் ABC இதனுடைய வேல்யூ வந்துட்டு 60 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏபி தான் 8 சென்டிமீட்டர். அடுத்து பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஏசி தெரியாது, ஆனால் நமக்கு தெரியுது 90 டிகிரிங்கிறப்ப பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதனுடைய தேர்ட் சைடு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹைபாட்னஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 ஸ்கொயர், இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வந்து 64 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா -16 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் பண்ணால் ஆன்சர் 48 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48னா 6.92 அந்த ரேஞ்ச் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 6.9 நம்ம வச்சுக்கலாம், 6.93 வரும். ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், ரெண்டு சைடு சம் பண்ணால் மூணாவதாக இருக்க சைடு பெருசாக இருக்கணும்ட்டு இங்கே சம் பண்ணால் 6.93 + 10 10 வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மூணாவது சைடு சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே வந்துட்டு நமக்கு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிறதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. ஜென்ரலாக அதாச்சும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கேலிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரூல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுவே அப்டியூஸ் ஆங்கிள் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேற மாதிரி ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நான் சொல்கிறேன், ஏன்னா வந்துட்டு அடுத்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் தான். நீங்கள் ஆங்கிள் வச்சு கண்டுபிடிச்சலாம், 120 டிகிரி 130 டிகிரி. ஸோ இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் 2 வந்துட்டு ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆங்கிள் ஏசிபி வந்து 120 டிகிரி, ஆங்கிள் ஏபிசி 25 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏசி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏசிபி வந்து 120 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆங்கிள் ஏபிசி வந்துட்டு 25 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஏசி சிக்வல்ஸ் டு பிசி. ஸோ ஏசி வந்து 4, பிசி சிக்வல்ஸ் டு 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதாச்சும் ரெண்டு சைடு ஈக்குவல்னா அது என்ன ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், அது இல்லாமல் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 120 டிகிரி இருக்குது, இங்கே 25 டிகிரி இருக்குது. நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 120, இங்கே 145, ரிமைண்டர் 35 டிகிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும். அப்போ மூணு ஆங்கிள்ஸுமே வேறு வேறு மாதிரி வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கப்போ ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு வேறு ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3யும் நமக்கு ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து ஆப்ஷன் 4 நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏபி சிக்வல்ஸ் டு 5 சென்டிமீட்டர், பிசி சிக்வல்ஸ் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏபிசி 130 டிகிரி, ஆங்கிள் பிஏசி 25 டிகிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஏன்னு எடுத்துப்போம், இங்கே பின்னு எடுத்துப்போம், இதை சின்னு எடுத்துப்போம். ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்துட்டு இது 130 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆங்கிள் பிஏசி, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லிருக்காங்கன்னா 25 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஏபியோட வேல்யூ வந்துட்டு 5 சென்டிமீட்டர், அதுவே பிசியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அப்போ இது மூணாவது இன்னொரு ஆங்கிள் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கிள் ஒரு சைடு எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் படி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸை சால்வ் பண்ணுது. ஸோ சால்வ் பண்ணுற காரணத்தினால ஆப்ஷன் 4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ 32க்கான ஆன்சர் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 33 இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கவே தேவையில்லை, நீங்கள் பட்டு ஜாலியாக ஆன் தி ஃப்ளோவில் சால்வ் பண்ணலாம்.
ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் வரலாம். அந்த வர நிறைய ஃபேக்டர்ஸ்ல எனக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ 20pq², அதாச்சும் ஃபேக்டர்ஸ் ரூட்ஸ்னாலே எப்போ வரும்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படி இருக்கிறப்ப தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல்ஸ் டு 0வா ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். ஸோ 20pq² plus 4p is equals to 0. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே விசிபிளாக இல்லைன்னு நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா டேர்ம்லையும் நான் பார்க்குறேன் p காமனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் p-யை காமனாக வெளியே எடுத்துடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எடுத்துட்டு நான் இந்த சைட் ரெண்டு பக்கம் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன்னா எனக்கு வந்து p கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அதை எழுதுறேன். 20q² plus 4q plus 45r² minus 60qr minus 6r is equals to 0 my dear friends. அந்த p வந்துட்டு கேன்சல்ட் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா p-யை வந்து நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமே நான் 1/p-ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 1/p into 0 0 ஆகிடும். 1/p into p கேன்சல்ட் அவுட் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுபடி p வந்துட்டு வேனிஷ் ஆகிட்டார். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்னா 20q² plus 4q இதோட எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 20q² இருக்கு, இங்கே 45r minus 60qr, இதுல இருந்து 5 நான் வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். அதனால என்ன பண்ணுறேன், இந்த 3 டேர்ம்ல இருந்து 5-ஐ ஃபர்ஸ்ட் காமனாக வெளியே எடுக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காமனாக வெளியே எடுத்தோன்னா இங்கே 4q², இங்கே பார்த்தீங்கன்னா 9r² minus 12qr. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் டேர்ம் இது ரெண்டும் இருக்கு, 4q minus 6r. ஸோ பிளஸ் 4q minus 6r is equals to 0. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 into 2q minus 3r the whole square நம்ம எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா a², அதாச்சும் இப்போ 2q the whole square பண்ணா 4q² வந்துடும், அடுத்து 9r² வந்துடும், அதுக்கப்புறம் 2 into நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அகைன் இந்த டேர்மும் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளஸ் 4q minus 6r is equals to 0. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஒரு ஃபேக்டர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து 4q minus 6r ஒன்றாவும் எடுத்துக்கலாம், இல்லை 2q minus 3r இதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாங்க நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸில் இந்த 4q minus 6r அந்த ரேஞ்ச் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2q minus 3r is equals to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2q is equals to 3r மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2q minus 3r is equals to 0. இந்த இடத்துல சொல்லலாம் இது வந்து எப்படி சார் ஃபேக்டர் அப்படின்னா, இப்போ வாங்க நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். 2q அதுக்கு பதிலாக 3r அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 4q இருக்கு, அதாச்சும் 2 டைம்ஸ். இப்போ ரெண்டு பக்கம் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே 6ஆன்னு வந்துடும், அதுவும் வந்து வேனிஷ் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இந்த 2q minus 3r. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ 2q minus 3r தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 34, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டுக்கு எது வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அசஸ்மெண்ட் எதுக்கு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கான ஆன்சரையும் நான் வந்து காமிக்கிறேன், அந்த சொல்யூஷன்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தியரி பேஸ்டு கொஷின் தான். ஸோ நான் மூவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இப்போ 35, இந்த கொஷின் கார்ட்ஸ் பியரிங் நம்பர்ஸ் 12, 13, 14, 70, 71 இப்படி போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, kept in box and then a card is drawn from a box without looking into it, what is the probability that which is not a prime அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் ஈஸியாக எப்பொழுதுமே கேட்டுருவாங்க, அந்த மாதிரி இந்த தடவையும் கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் வேல்யூஸ் நமக்கு வேணும். இந்த இடத்துல எப்படி நம்ம டோட்டல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம்னா 71 minus 12 plus 1 is equals to, இப்போ 71
ப்ளஸ் 1 என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 72. 72லேருந்து -12 போயிடுச்சுன்னா 60. இதான் வந்துட்டு டோட்டல் வேல்யூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 60. இது ஏன் சார் இங்கே +1 பண்ணீங்கன்னா அதாச்சும் டோட்டல் வேல்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டால் தான் 71 -12. எனக்கு டோட்டல் வேல்யூனா எப்போதுமே +1 பண்ணணும். அதனால தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சின்ன வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இப்போ 6 to 10 அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஆனால் டோட்டல் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 6, 7, 8, 9, 10 5 இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம இங்கேயும் வந்துட்டு +1 பண்ணுறோம். இங்கே வந்து டோட்டல் வேல்யூ 16 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் நாட் எ ப்ரைம். இப்போ 12லேருந்து 71க்குள்ளார ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரைம் தெரிஞ்சாதான் டோட்டல் வேல்யூலேருந்து அதை சப்ராக்ட் பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஷீட் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் ஒரு 100 வரைக்கும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லைனா வந்து நம்ம அங்கே கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா டைம் லாஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 12லேருந்து 71க்குள்ளே இருக்க மொத்தம் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 13 இதுலேருந்து நமக்கு 71 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 மொத்தமாக 15 இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து 60 -15 டோட்டலாக 45 நான் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக 45 / 60. இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 3/4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு இது கரெக்ட். ஆக்சுவலாக இது வந்து நான் டைப் பண்ணிட்டு இருந்தனால தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா ஷிக்ஷா அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நானே வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஆனால் அவ்வளோ கிளியராக இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணணும். மற்ற கொஸ்டின்ஸ் இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை தருவேன். ஸோ 36க்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க 36 இதெல்லாம் வந்துட்டு தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெடகாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அசால்ட்டாக பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் அசால்ட்டாக பண்ணிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெனி ஆக்குபேஷன் சச் அஸ் அக்கௌண்டன்சி, பேங்கிங், ஷாப் கீப்பிங் இதெல்லாம் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் ரெக்யர் பண்ணுறாங்க. அதாச்சும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதான் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அவங்க பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் எதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசிப்ளினரி, கல்ச்சுரல், யூட்டிலைட்டேரியன், ப்ரொஃபஷனல். இதில் வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு தப்பு பண்ணுறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிடையாது, இது வந்து ஆப்ஷன் 3 யூட்டிலிட்டேரியன் தான் கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து தெரிந்தோ தெரியாமலோ அதை வந்து யூட்டிலைஸ் தான் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் எடுக்கலாம். அவங்க இப்போ டெய்லர் இருக்காரு, அவர் வந்து கண்டிப்பாக ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஒரு கரெக்டாக அந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு, அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். ஆனால் அவர் வந்து மேக்ஸை டைரெக்டாக அப்ளை பண்ணல. அவர் வந்துட்டு படித்த அல்ஜிப்ராவையோ ட்ரிக்னாமெட்ரியோ அதை யூஸ் பண்ணி அவர் ஒரு விஷயம் பண்ணல, அவரை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கே தெரியாமல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூட்டிலிட்டேரியன். இப்போ ப்ரொஃபஷனல்னு யாருன்னு பார்த்தீங்க, இப்போ மேக்ஸ் டீச்சர், மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், ஸோ மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களாம் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனலில் வருவாங்க. ஆனால் இவங்களாம் வந்து யூட்டிலிட்டேரியன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அதை பற்றி அவங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்காது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் 3. அதுதான் இங்கேயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 36க்கு ஆப்ஷன் 3. இப்போ 37 இதுவுமே வந்துட்டு நமக்கு வந்து தியரி கொஸ்டின் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, மெஷர்மெண்ட் எபிலிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் எபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் டு ரெக்கார்ட் குமுலேட்டிவ் ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் இந்த குமுலேட்டிவ் ரெக்கார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவரோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவரோட டிசிப்ளின் எப்படி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரா, ஸ்போர்ட்ஸில் பண்ணிருக்காரான்ட்டு அவரை பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு குமுலேட்டிவ் ரெக்கார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தரல. ப்ராப்ளம் சால்விங், மெஷர்மெண்ட் எபிலிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷனா இது எல்லாமே ஒரு ஃபீல்டில். இப்போ ப்ராப்ளம் சால்விங்னா மேக்ஸில் அவர் நல்லா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. மெஷர்மெண்ட் எபிலிட்டி இப்போ மேபி அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் டேக்கு மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லிருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்துட்டு அவர் கரெக்டாக துல்லியமாக அவர் யதார்த்தமாக பண்ணுறது கூட மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வரலாம். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எபிலிட்டி தான். எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்.
அந்த மாதிரி இந்த ஸ்கில் மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர எல்லாமே சொல்லலை. அதனால குமுலேட்டிவ் ரெக்கார்ட் இந்த இடத்துல வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் அதுக்குள்ளார வந்துருமேன்ட்டு, ஆனால் குமுலேட்டிவ் ரெக்கார்டுக்கு எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம குமுலேட்டிவ் ரெக்கார்டை சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைங்கிறப்ப குமுலேட்டிவ் ரெக்கார்டு வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு அது ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் educational history my dear friends. Other than that it won't focus on all other things, so you have to be careful. Report card won't be the answer, but anecdotal record, this is the answer my dear friends. So most of them யாருக்குமே வந்துட்டு anecdotal record அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ anecdotal record அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எந்த ஃபீல்டில் அச்சீவ், இப்போ ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, எதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த anecdotal ரெக்கார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். டீச்சர்ஸ் டைரி. டீச்சர்ஸ் டைரி வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க, பிஎட்லேயே படிச்சிருப்போம் இதை மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு. நம்மளே வந்துட்டு கிளாஸ் ரூம் அனாலிசிஸ் டெய்லியும் வந்துட்டு நமக்கு நம்மளே எழுதிக்கிறது தான். ஸோ டீச்சர்ஸ்க்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வராது. நான் உங்களுக்கு தியரியும் காமிக்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ anecdotal ரெக்கார்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். மேபி இந்த தியரி கொஷனில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 38. Which of the following numbers is written in the standard form? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கான டெஃபினிஷன். இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் நம்பர், அதாச்சும் ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும்னா அது வந்து 1.0லேருந்து 10.0க்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் பை பவர் ஆஃப் 10. அந்த பவர் ஆஃப் 10 மைனஸில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹோல் நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல அப்படி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 1லேருந்து 10க்குள்ளார இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8.5 1லேருந்து 10க்குள்ளார இருக்குது. ஸோ இதுவும் வரும். நெக்ஸ்ட் 0.6 1 கீழே போயிடுச்சு, வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 83.7 வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இப்போ வாங்க 39. 13 டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணால் போதும். இதுவுமே வந்துட்டு ஆன்சர்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் சிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரபீசியம் வரைஞ்சிருவோம், சிடி. ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏபிசிடிங்கிறது ஒரு ட்ரபீசியம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏபிசி இதனுடைய ஹைட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சைடும் வரும் 12 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் ஏபி வந்துட்டு சிடியை விட லெஸ் தானா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏடிபிசி வேல்யூ புதுசாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதனால நான் ஃபர்ஸ்டே எழுதலை டிசி. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏடியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 13, இங்கேயும் பிசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஓவரால் இந்த டிசியோட வேல்யூ, சிடியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா half into அதாச்சும் சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏன் டினோட் பண்ணுவாங்க, இதை பின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ half into a plus b into h மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஏரியாக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா போதும், நம்ம வந்து டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை தானே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் நமக்கு வந்து தெரியும் இந்த டேர்ம் இது வந்துட்டு ரெக்டாங்கிள். இங்கே 12 12னா அப்போ இதனுடைய சைடு நான் இங்கே டோட்டலாக 24 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட் கட் பண்ணிட்டு நடுவில் இருக்க இதை மட்டும் எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே இது இந்த வேல்யூஸ் இங்கே வந்துடும். ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடை வந்து நான் கண்டுபிடிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரெக்டாங்கிளுங்கிறதுனால இந்த சைடு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இது 90 டிகிரிங்கிறப்ப இது வந்துட்டு எனக்கு என்ன சைடு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எனக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ வாங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 13 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து இந்த 13 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 169 மைனஸ் 144 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 25, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது 5னா இதனுடைய வேல்யூ 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 5 10 போயிடுச்சுன்னா ரிமைண்டிங் இருக்கிறது இங்கே 14. ஸோ இந்த 14 இங்கே வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இதனுடைய வேல்யூ வந்து 14. இப்போ 14 பிளஸ் 24 அதுதான் இங்கே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் இன்டூ 14 பிளஸ் 24 இன்டூ ஹச்சோட வேல்யூ வந்து 12 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 2 கேன்சல் பண்ணால் இங்கே 6 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 24 பிளஸ் 10 34 38. 38 into 6 my dear friends. So 6 8s are 48, 6 3s are 18, 22. So option 4 தான் my dear friends இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 228 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின் தான். Which one of the following is the most appropriate feature of mathematics textbook at elementary level? Elementary level அப்பதான் அந்த பிள்ளைங்க வருவாங்கங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் concerns about the concrete to abstract. அதாச்சும் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டெசரிங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து நம்ம சொல்லிருக்காரு கான்க்ரீட் டு அப்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்ல அதாச்சும் இப்போ வந்து அவங்களுக்கு அடிஷனாக இருக்கட்டும் சப்ட்ராக்ஷன் வந்துட்டு ரியல் லைஃப்லேருந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எலிமெண்ட்ரி லெவலில் புக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாச்சும் நிறைய பிக்சர்ஸ் வச்சு அது பேஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. நான் உங்களுக்கு தியரியும் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. 40க்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 41. இது வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம வந்து அசால்ட்டாக தட்டி விட்டலாம். சாலிட் கியூப் ஆஃப் 12 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அதாவது பெரிய சாலிட் கியூப் இருக்கு, அதனுடைய சைடு வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சாலிட் கியூப் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த சாலிட் கியூப் வந்துட்டு 12 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்றாங்க, இது வந்து ஸ்மால் சாலிட் கியூப்ஸா கட் பண்றாங்க. அதனுடைய சைடு வந்து 4 சென்டிமீட்டர் ஈச். இதை வச்சு சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். What will be the relation between the total surface area of original cube and the new total surface area? இது ரெண்டுத்துக்கு இருக்க ரிலேஷன் என்ன, காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டுத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மை டிஃபரன்ஸ் 6a². இப்போ வந்து ஒரிஜினல் கியூப் இதுக்கு நான் எடுக்கிறப்ப TSA 6 into 12 ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஸ்மால் கியூப் இதுக்கு நான் எடுக்கிறப்ப 6 into 4 ஸ்கொயர்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்றுத்துக்கு. ஸோ இப்போ 6 into 12 ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோட ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக 3 into 6 into 4 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்து டிவிஷனில் கொண்டு வரேன். அப்போ தான் நமக்கு வந்து எந்த ரிலேஷனில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 6 6 அதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்மை எடுத்துகிட்டு வருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே 12 into 12 divided by 3 into 4 into 4. So 4 இங்கே 3 times. So 3 3 cancel ஆகிடும். So 4 3 my dear friends. So நமக்கு வந்து 3/1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட். ஸோ நியூ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வில் பி 1/3 ஆஃப் த ஒரிஜினல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரிஜினல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா விட 1/3 இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக போயிடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து 42 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மீனு ரோட் சம் நம்பர்ஸ். அதாச்சும் இந்த கொஷன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷன் தான். இப்போ இதோட -1/2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ 2 கூட -1/2 greater than 7 into -1/2 greater than 9 into -1/2
கிரேட்டர் தென் -12/2. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ 1/2 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1 கிரேட்டர் தென் -7/2ன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு -3.5. அடுத்து இங்கே வந்து -4.5, இங்கே வந்துட்டு -6. நமக்கு தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே மைனஸ் வந்துருச்சுன்னா மைனஸ் எது சின்னதா இருக்கோ அதுதான் பெருசு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா -1 தான் பெருசு, இதோட கம்பேர் பண்ண -3.5 தான் பெருசு. ஸோ -6ஓட கம்பேர் பண்ணுறப்ப இவன் தான் பெருசு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர் வில் நவ் பி சேஞ்ச்டு டு டிசெண்டிங் ஆர்டர். அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ வாங்க 43rd கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். மீன் அண்ட் மோட் இது ரெண்டு, மீன் அண்ட் மோட் இதனுடைய வேல்யூ என்ன அப்படி, மீன் அண்ட் மோட் இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மோட் எழுதிடுவோம். மோடு வந்து ரொம்ப சிம்பிள். இதுல எது அதிக டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய வேல்யூ வந்துட்டு 1. இப்போ வந்து மீன் வேல்யூ நம்ம எடுக்கணும். ஸோ மீனுங்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டல் வேல்யூஸ் வந்து 11 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும். சம் பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 1 + 2 3, 3 + 4 7, 7 + 3 10, 11 12 14 18 19 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 19/11 -1. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8/11 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 8/11 தான் கரெக்டான ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். இதில் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இப்போ அங்கே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 44th கொஸ்டின். இது வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாஜிக் மட்டும் கரெக்டாக தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரலல் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். டிரான்ஸ்வர்சல் லைனா இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரான்ஸ்வர்சல் லைனில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்பொழுதுமே ஈக்குவல் தான். நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்ல. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா இதுவும் இதுவும் எப்பொழுதுமே ஈக்குவலாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி 2 ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3x -20 = 5x -60 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3x - 5x = -60 + 20 -2x = இந்த இடத்துல -40. ஸோ x = 20 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸோட வேல்யூ 20 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 110 டிகிரி. ஆப்ஷன் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு லாஜிக் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ 44க்கான ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 45 a 9-digit number is divisible by 88ன்னு சொல்லிட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் 2x + 3y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 88 வந்துட்டு எதால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 11ஆலையும் ஒரு வேல்யூ டிவிசிபிளாக இருந்து 8ஆல் டிவிசிபிளாக இருக்கிறப்ப தான் இது வந்துட்டு 88ஆல் டிவிசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா டோட்டல் டிஜிட்டும் ஆகும். அவர் தான் வந்துட்டு 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 7 4 y இது வந்து டிவிசிபிலிட்டி ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ y = 0 ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 9 8s are 72 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைண்டர் 2 இருக்கு. இந்த 2y தான் இப்போ மேட்ரு. இப்போ 20 ஆகுமா? டிவைட் ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து y = 1 21 ஆகாது. அடுத்து y = 2 22 ஆகாது. 23யும் ஆகாது. y = 4 24 ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்துட்டு சம் ஆஃப் த அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ணுவோம். நான் தனித்தனி எழுதிக்கிறேன். 5 6 5x 9. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதனுடைய அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்.
ஸோ பிளாக் எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம சம் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 + 5 + 9 + 7 + y. அடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் இதெல்லாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6 + x + 2 + 4. ஸோ இங்கே 5 + 5 10, 10 + 9 வந்து 19, 19 + 7 வந்து 26 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 26 + y மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 4 10, 12 + x. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 30 - 12 - x. ஸோ இங்கே வந்து 18 - xன்னு வந்துடும். ஸோ எக்ஸோட எந்த வேல்யூ, அதாச்சும் சம் ஆஃப் த அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸில் டிவிசிபிள் பை 11 இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து க்ளோசஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. 7ஆல் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா என்னுடைய வேல்யூ வந்துட்டு 11 வந்துடும். 11 டிவிசிபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ x = 7. ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ இப்போ கிடைச்சிருச்சு. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ x = 7. ஸோ 7 2s are 14 + 4 3s are 12. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 26. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா PQRS is a parallelogram அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ parallelogramனா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் parallelogram PQ. இங்கே வந்துட்டு PQ, அடுத்து QR, அடுத்து RS, அடுத்து PSக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ PQவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 4x + 1. அடுத்து QR இதனுடைய வேல்யூ வந்து 26. அடுத்து RS இதனுடைய வேல்யூ 25. அடுத்து இதனுடைய வேல்யூ 3y - 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இந்த ரெண்டு parallel சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், இந்த ரெண்டு parallel சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி இப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் தூக்கிட்டு வந்து இதுல போட்டு நம்ம ஆன்சரை ஃபுல்ஃபில் பண்ண போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4x + 1 = 25. So 4x + 1 = 25 my dear friends. இப்போ இந்த +1 அந்த சைடு போயிடுச்சுன்னா 24 மாறிடும். So 4x = 24, x = 6. இது வந்து x ஓட வேல்யூ my dear friends. இப்போ அவங்க y ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். 3y - 1 = 26. இப்போ பார்த்தீங்கன்னா 3y = 27, y = 9 my dear friends. இப்போ y = 9, x = 6 my dear friends. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 3s are 18 plus 9 2s are 18 my dear friends. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 my dear friends. அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து 36 my dear friends. இப்போ 47 if k is the solution of the equation, அதாச்சும் இதுதான் my dear friends நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன், then what is the value of 11k + 18 divided by 11k - 12 கேட்டிருக்காங்க. வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதாச்சும் நம்ம எக்ஸை சால்வ் பண்ணிட்டு அட்லாஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக கேவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்ம கேவோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த கேவை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ x - 4 divided by 7 - 1. இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா x - 4 - 7 divided by 7 my dear friends is equals to 5 minus x plus 3x divided by 3 my dear friends. So my dear friends, வாங்க இப்போ இதை நம்ம simplify பண்ணுவோம். So x minus 11 divided by 7 is equals to இங்க பார்த்தீங்கன்னா 5 plus 2x divided by 3 my dear friends. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3x minus 33 my dear friends is equals to 35 plus 14x my dear friends. இப்போ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 14x இந்த சைடு வந்துச்சுன்னா minus 14x மாறிடும் my dear friends. ஸோ minus 11x equals to minus 33 அந்த சைடு போகிறப்ப plus 33 மாறிடும். ஸோ இந்த இடத்துல 68 my dear friends. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equals to minus 11 divided by 68. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க x is equals to k my dear friends. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா k.
ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 11 டிவைடட் பை 68. இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வருதோ அதுதான் மை டிஃபரன்ஸ் இந்த ஆப்ஷனில் இருக்க இது ஒரு ஆன்சர். வாங்க இதையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். மைனஸ் 68 டிவைடட் பை 11 பிளஸ் 18 மை டிஃபரன்ஸ் divided by 11 minus 68 divided by 11 plus sorry இங்க plus வராது minus 12 my dear friends. So இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். 11 கேன்சல் ஆயிடும். minus 68 plus 18 minus 50 my dear friends. அடுத்து இங்க 11 கேன்சல் ஆயிடும். minus 68 plus 12 இந்த இடத்துல 8 minus 68 plus 12 minus 80 my dear friends. So final answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். So 48 my dear friends, which one of the following is a teacher centered method of teaching mathematics? இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தியரி பேஸ்டு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டீச்சர் சென்டர்டுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து டீச்சரோட மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்ட் மெத்தட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தட்ல வந்துடும். அடுத்து லெக்சர் மெத்தட், இதுதான் டீச்சர் சென்டர்டு மெத்தட். அதாச்சும் டீச்சர் இந்த மெத்தடில் தான் டீச்சருக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவாக அமையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க நினச்ச போர்ஷனை டக்குன்னு முடிச்சிடலாம். அதாச்சும் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க பாட்டு லெக்சராக கொடுத்துட்டு இருக்கதான் இந்த மெத்தட் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், அவங்க தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட எய்ம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, கரெக்டாக ஃபாலோ அப் ஆகுதா அதெல்லாம் கிடையாது. அவங்களோட வேலை போர்ஷனை முடிக்கணும். அப்படி போகிறதுன்னு பார்த்தா லெக்சர் மெத்தட் தான். மற்ற எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்ட் மெத்தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான தியரியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. 48 லெக்சர் மெத்தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 49 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாச்சும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அனாமிகா டஸ் கான்செப்சுவல் எரர்ஸ் while solving problem on mensuration. மென்சுரேஷனால தெரியும்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அதாச்சும் கியூப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸ் அதனுடைய வால்யூம் என்ன, ஏரியா என்ன, அதை பற்றி படிக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கு வந்து டீச்சர் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் விஷுவல் ப்ராக்டிஸ் ஆஃப் அனாமிகா. டீச்சர் ப்ரொவைட்ஸ் த ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் while giving ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். அதாச்சும் இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, both of action 1 and 2. So adha my dear friends answer. So 50th question. So இந்த question ஒரு theory based question தான் my dear friends for teaching addition of integers at the upper primary stage. Primary stage க்கு அடுத்து which of the following is least useful அப்படின்னு கேட்டிருக்காங்க my dear friends. First வாங்க வந்து நம்ம ஒண்ணா செக் பண்ணுவோம். use of stars, அதாச்சும் ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு நம்பர் லைன் டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாச்சும் டீச்சிங் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், அதாச்சும் நம்ம வந்து ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்டார்ஸ் மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓரளவு ஓகே தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் லிஃப்ட், அதாச்சும் யூஸ் ஆஃப் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இப்போ -1 +1 6 அந்த மாதிரி டக்குன்னு அவங்கள வந்துட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து டக்குன்னு இந்த இடத்துல -5ங்கிறப்ப கீழே வரும், அதே மாதிரி +5னா மேலே போகும். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இன்டீஜர்ஸை மேலே கீழே அதாச்சும் இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லி தர்றது தான். ஆனால் இதுவுமே வந்துட்டு நம்ம இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், இந்த நம்பர் லைன், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஆஃப் லிஃப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யூஸ் ஆஃப் நம்பர் லைன் ரொம்ப முக்கியம். அதாச்சும் யூஸ் ஆஃப் நம்பர் லைன் இல்லாமல் நம்மளால அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்லாம் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், அந்த ரெண்டு இன்டீஜர்ஸையும் எப்படி சம் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணுங்கிறதுக்கு இந்த நம்பர் லைன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த சார்ட் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மெத்தடுக்காக அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்குன்னு கிடையாது. சார்ட் பேப்பர் வந்து எதுக்கு வேணாலும் காட்டலாம். இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டீச்சிங்க்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு யூஸ் ஆஃப் சார்ட் பேப்பர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லீஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 50th கொஸ்டினுக்கு யூஸ் ஆஃப் சார்ட் பேப்பர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர்.
இப்போ வாங்க 51. இந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். In a pentagon ABCDE, angle A is equals to 2x plus 9 degree my dear friends. அதாச்சும் இவங்க வந்து ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இது என்ன அப்படிங்கிறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பென்டகன் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 540 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணால் நமக்கு 540 டிகிரி வரும். அது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ 2x plus 9 degree plus 2x plus 1 degree plus 2x minus 1 degree plus 2x plus 5 degree plus 2x minus 4 degree is equals to 540 degree. Okay my dear friends. இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ வாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 2x 4x 6x 8x 10x மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் மொத்தம் 10 இருக்கு. 9 டிகிரி 10 டிகிரி அகைன் 9 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 14 டிகிரி 10 டிகிரி பிளஸ் 10 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 540 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்போ 10 டிகிரி அந்த சைடு போயிடுச்சுன்னா 10x ஈக்குவல்ஸ் டு 530 டிகிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 53. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸோட வேல்யூ 53 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு வந்து நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 53 into 6 106 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம 10 ஆட் பண்ணோம்னா 116 டிகிரி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். let a is equals to 3x square minus 8x plus 11. அதுக்கு இது மாதிரி b c d ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு PQR கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது மூலமா PQR கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஸோ இது ABCயை சம் பண்ணணும், டியை மைனஸ் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா எனக்கு PQRோட வேல்யூ கிடைச்சிரும். அதாச்சும் PQRங்கிறது கோஎஃபிஷியன்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வரும். அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் தான் இவங்க சொல்லிருக்காங்க. அதனுடைய சம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட் வைஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த Pயோட வேல்யூ கண்டுபிடிப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3x ஸ்கொயர் minus 2x ஸ்கொயர் minus 4x ஸ்கொயர் அடுத்து மைனஸ் டி, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பியோட வேல்யூ வந்து -4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து வாங்க நம்ம கியூவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ கியூவோட வேல்யூக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ -8 + 12 சில இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து +1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 -8 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கியூவோட வேல்யூ 5. அடுத்து ஆர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 11 இங்கே இல்லை, இங்கே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். +7 அடுத்து மைனஸ்னா அகெயின் +7 11 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 11 + 11 22 22 + 7 வந்து நமக்கு 29 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். R is equals to 29. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது மூணுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான். ஸோ 29 + 5 வந்து 34 34 - 4 பார்த்தீங்கன்னா 30 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 30 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ 30 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். So 53 இதுவும் வந்துட்டு ஒரு தியரி பேஸ்டு ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். which of the following represents the most important capabilities of learners to be assessed in mathematics? அதாச்சும் மேத்தமெட்டிக்ஸ் அசஸ் பண்றவங்களுக்கு எது வந்துட்டு முக்கியமான கேப்பபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எபிலிட்டி டு யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் டு பெர்சைவ் ரிலேஷன்ஷிப்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு கான்செப்டையும் நம்ம லேர்ன் பண்ணுறப்ப அதை வந்து ரிலேட் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஜேஇ அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2-3 கான்செப்டை ரிலேட் பண்ணுவாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அது மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு கொஷின் கேட்குறாங்கிறப்ப உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் அந்த எபிலிட்டிஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து எபிலிட்டி டு மெமரைஸ் ஆல் த ஃபார்முலே, இது வந்து வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் மெமரைஸ் பண்ணுறது ஓகே தான், பண்ணி தான் ஆகணும். ஆனால் எல்லா டைமும் அது பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதனால் இது வந்துட்டு வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எபிலிட்டி டு அப்ளை மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு டெய்லி லைஃப் சிச்சுவேஷன், இதுவும் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம படிக்கிறது எதுக்கு, நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை பற்றி நம்ம யோசிக்கணும், அதுக்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஆப்ஷன் சியும் வரும், ஆப்ஷன் டி வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் மார்க்ஸ் வாங்குறது தான் நம்மளோட மோட்டிவ் கிடையாது. மார்க்ஸை தாண்டி எவ்வளவோ இருக்குது. மார்க்ஸ் கம்மியாக வாங்கி பெரிய ஆளானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஸோ ஏ அண்ட் சி ஆப்ஷன் 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்யூஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 53க்கு ஏ அண்ட் சி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். வாங்க 54, ஏதாச்சும் வருஷம் இந்த டாபிக்லேருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாங்க வந்துட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா எ சம் ஆஃப், அதாச்சும் ஒரு பிரின்சிபல் 8000 வந்துட்டு 9500 மாறிடுச்சு. 7.5% பெர் ஆனம் இன் எக்ஸ் இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். வாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே நமக்கு தெரியும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9500 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1500. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 1500. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7.5% பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 7.5% சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க அதையும் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், PRT divided by 100. Now my dear friends, P in place of P we have to substitute 8000. Rate of interest 7.5 my dear friends. Then time only we have to find x divided by 100 my dear friends. Now we have to solve this and we know the value for simple interest also, that is 1500 equals to, if we solve this one, got the final answer. Let me write it my dear friends. So here x is equals to 1500. ஏன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1500 இருக்கு, டிவைடில் எல்லா டேர்மும் வந்துருச்சு. டிவைடட் பை 80 இன்டூ 7.5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து 75 இன்டூ 10 நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 75 இன்டூ 150, ஸோ 75 2 டைம்ஸ் இங்கே வந்து 20 வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் 5 டிவைடட் பை 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5, அதாச்சும் 2.5 இயர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 இயர்ஸில் நம்மளுடைய சம் 8000 வந்து 9500 மாறிடுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வந்து 2.5 கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரின்சிபல் நமக்கு தெரியும் 8000, இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியும் 20%. இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P இன்டூ 1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் T மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Tங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இயர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாச்சும் 2.5 இயர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 வருஷத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாதுனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஹாஃப் இயரை வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஜாலியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ பியோட வேல்யூ 8000 இன்டூ 1 + R பார்த்தீங்கன்னா 20 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா 1/5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8000 into 5, 6/5 my dear friends, into 6/5.
இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 2 இயர்ஸ்க்கு வந்து 11520. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 6 இயர்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வாங்க அதை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் PRT divided by 100 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 11520 இன்டூ இன்ட்ரெஸ்ட் வந்து 20, 6 monthsங்கனால half மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிவைடட் பை 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 10 மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 10னா இங்கே அகைன் 0 0 கேன்சல் ஆகிடும். திரும்ப இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1152 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு 6 monthsக்கான பிரின்சிபல். இப்போ இதையும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 11520 அடுத்து 1152. ஸோ இப்போ வந்து 2761267 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு. இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் எரர் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்யூஷன். ஏன்னா இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் எக்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2605. அதாச்சும் எக்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டு பி சப்ட்ராக்டட். இதுலேருந்து நான் கம்மியான நம்பராக இருக்கணும், ஆனால் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரை மேக் பண்ணணும். அப்போ அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால தான் சொல்லுவேன் இந்த ஸ்கொயரை வச்சு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துடும். ஒரு 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர்ஸை பைகாட்டாக பண்ணி வச்சுக்கோங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து 50 ஸ்கொயர் எடுத்துப்போமே. இப்போ 50 ஸ்கொயர் என்னன்னா 2500. அப்போ இது வந்து 2605 தான். அப்போ வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 51 ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 15525. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 2601. இதுதான் வந்துட்டு 51 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 2601 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது 51 ஸ்கொயர். அப்போ நீங்கள் 605 இருக்கு. இதுல நான் -4 பண்ணனா எனக்கு 1 வந்துரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 4. இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா 4 4 16. 16 + 7 என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 23. ஆப்ஷன் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளோதான். ஸோ 56 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் வந்து நம்பர் லைன் எடுத்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் லை பிட்வீன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே 0 -7/10. அப்போ வந்து -1 -0.5 -0.7. ஸோ இட் மைட் பி ஹியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வரலாம். இப்போ -1/4ங்கிறப்ப இந்த இடத்துல வரலாம் -0.25. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்குள்ளார என்னென்ன வேல்யூஸ் வரும் லை பிட்வீன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒன்று கண்டுபிடிப்போம். ஸோ -3/5 0 -1/5 சொல்லிட்டாங்க. இங்கே ஃபர்ஸ்டே நமக்கு 0 வந்துட்டதுனால இந்த வேல்யூ வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ -1/5 வரவே வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -2/3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செக் பண்ணுவோம். ஸோ -2/3. ஸோ 0.26. ஸோ இது இதே மாதிரி போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 0.66 உள்ளார கண்டிப்பாக வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். -3/5 வந்து அடுத்து 3/5 சொல்லிருக்காங்க. ஸோ 0.30. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு வந்து ஆன்சர்ல வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார தான் வருது 0.6. இப்போ வாங்க 3/4 நம்ம செக் பண்ணுவோம். 0.30. 7 4s are 28. 2 அதாவது 0.75 வெளியே வந்துட்டான். ஸோ அதனால இந்த டேர்மும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பியும் கிடையாது. இப்போ வாங்க ஆப்ஷன் 3 செக் பண்ணுவோம். 5 divided by -8. 8 8s are 48.
ஸோ 0.62 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ 0.7 தான் வரும். ஸோ இது வந்துட்டு உள்ளார இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2/3 ஆல்ரெடி நம்ம வந்து 2/3 இங்கே பாசிட்டிவ் வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த டேர்மும் வந்துட்டு ராங். வாங்க இப்போ வந்து நம்ம 4th ஆப்ஷன், இது 3 தப்புனா கண்டிப்பாக இதான் நமக்கு ஆன்சர். இருந்தாலும் வாங்க நம்ம செக் பண்ணுறோம். 5/-8 ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். 0.62 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2/3 அதுவுமே நம்ம செக் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.66 வருது. -3/5 அதுவும் நம்ம செக் பண்ணிட்டோம். 0.6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 56. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். The distance covered by a wheel of radius. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நமக்கு ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை வீல் ஆஃப் ரேடியஸ் 25 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இன் 350 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இவனுங்க மீட்டர்னு கேட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை 100 equals to 1/4 meters my dear friends. ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட், ஒரு ரவுண்ட் சுத்தணும்னா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை கம்ப்ளீட் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஒரு ரவுண்ட் equals to 2πr. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2πr அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ 2πr மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஒரு ரவுண்டுக்கான வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம 350 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ 2 × 22 divided by 7 இன்டூ ஆரோட வேல்யூ 1/4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு 211. ஸோ 11/7 மீட்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ரவுண்டுக்கான ஆன்சர். இப்போ வந்து இவங்க எது கேட்டிருக்காங்கன்னா 350 ரவுண்ட்ஸ். ஸோ 350 ரவுண்டுனா இன்டூ 350. ஒரு ரவுண்டு கூட நான் ரெண்டு பக்கம் 350 மல்டிப்ளை பண்ணனா 350 இன்டூ 11/7 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50 × 11 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் நமக்கான ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 58. O is a point on a line AB. ரேஸ் OC. அதாச்சும் ஒரு லைன் சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏபின்னு ஒரு லைன் இருக்கான். இந்த லைன்ல இருந்து ரேஸ் OC அண்ட் OD ஒரே சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரான் ஆன் த சேம் சைடு. இது வந்துட்டு ஒரு ரேன் வச்சுப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். C இதுதான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் O. அதுக்கப்புறம் இந்த மாதிரி Dன்னு ஒரு பாயிண்ட் இதுவும் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா OC அண்ட் OD இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆங்கிள் AOC இது வந்துட்டு எக்ஸ். அடுத்த ஆங்கிள் BOD வந்துட்டு 3x. இப்போ என்ன கேள்வினா நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் BOD என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைனோட இன்டீரியர் ஆங்கிள் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 4x ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி டிவைடட் பை 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி டிவைடட் பை 4. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 22.5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்சர் வந்தோடனே இது ஆப்ஷன்ல இருக்குன்னொடனே இதை டிக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது தப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கேட்டிருக்கிறது BOD ஆங்கிள் BOD தான் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ வந்து அவங்க கேட்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிள் BOD என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x. ஸோ இன்டூ 3 பண்ணோம்னா 67 × ½ டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாதீங்க. அனாமத்தா ஒரு மார்க் போயிடும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம், நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 67 1/2 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
உங்களுக்கு இதனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவைலபிலிட்டி இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஷிக்ஷாங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லாதனால நான் வந்துட்டு அதை உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு வந்து பிபிடியாக மேக் பண்ணி உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பிபிடி வேணுனாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒருவேளை அந்த கொஷின் பேப்பர் தான் வேணும், எனக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ 58 ஆப்ஷன் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 கொஷன் தான், அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ப்ராப்ளமில் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு தியரி கொஷன்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வந்துட்டு 750 சொல்லிட்டாங்க. அதுமாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் லாஸ் இதை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கொஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வந்து 750. இட் இஸ் சோல்டு ஃபார் 608 பை கிவிங் ஏ 24% discount on its marked price. Had it been sold on marked price, then what would have been the profit percentage? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் ஒரு பொருளை இவர் வந்து 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 750. அதுக்கப்புறம் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 608. இது மூணுத்தையும் தாண்டி இப்போ புதுசாக ஒன்று இறக்கியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ். அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க. அதாச்சும் இந்த 608 எப்படி வந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 24% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால தான் இந்த 608 வந்துச்சு. அப்போ இதை வச்சு நம்ம இந்த மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சி அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் எப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ், இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம வந்து ஜஸ்ட் எம்னு வச்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எவ்வளோ 24% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 டிவைடட் பை 100 எம். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 608. இப்போ வாங்க இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 120. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 100 எம் மைனஸ் 24 எம் பார்த்தீங்கன்னா 76 டிவைடட் பை 100 எம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 608. இப்போ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 608 இன்டூ 100 டிவைடட் பை 76 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 76ஓட இது வந்து 8 டைம்ஸ் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 800. இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்றோம்னா லாபமா இல்லையான்னு பார்த்தா லாபம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 750 தான். பொதுவாக ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஒருவேளை நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா அது வந்துட்டு லாஸ்ல ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் வந்து 50 எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு 50 rupees வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 50 டிவைடட் பை 750 இன்டூ 100 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5 இதை கேன்சல் பண்ணோம்னா 15 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5 டேபிள் அகைன் கேன்சல் பண்ணோம்னா 3. இங்கே பார்த்தோம்னா 20. ஸோ 20 by 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 by 3னா நமக்கு தெரியும் 6 3s 18. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 6.666 போயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நமக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தா இது எல்லாமே அசால்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வாங்க 60th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ வாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நித்து இஸ் ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட் இன் ஐடென்டிஃபைங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த மேத்தமெட்டிக்கலில் இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு தான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறாரா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன்,
டிரான்ஸ்லேஷன், என்லார்ஜ்மெண்ட். அதாச்சும் இப்போ இந்த என்லார்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபிகர் தான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சின்ன ஃபிகரை அப்படியே நம்ம விரிச்சு பெருசாக்குறதா வந்துட்டு என்லார்ஜ்மெண்ட். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிக்கர் ஃபிகர்னு ஒரே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ மற்ற மூணுத்தை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இங்கே இந்த கேமராவில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிரரில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த இடத்துல எது வரும் அப்படின்னா டேர்ன் பண்ணாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரிஃப்ளெக்ஷனுங்கிறதுக்கும் டேர்னுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. வேணா இப்படி மாறும், ஃப்ளிப் ஆகுமே தவிர நமக்கு வந்து டேர்ன் ஆகாது. ஃப்ளிப் நமக்கு வந்து வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஆப்ஷனில் வச்சுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடுனா இப்படி மூவ் ஆகாது, இப்படி மூவ் ஆகாது, இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகும். அதாச்சும் லெஃப்ட் சைடு ரைட்டுக்கு மூவ் ஆகும், ரைட் லெஃப்ட்டுக்கு வரும்னுவாங்க. அதான் வந்து மிரர் இமேஜ்னாலே ரிவர்ஸில் தெரியும். நீங்கள் எழுதி ஒரு விஷயத்தை காமிச்சிங்கன்னா தெரியும், அப்படியே உல்டாவாக கேமராவில் தெரியும், மிரரில் தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ளிப் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஆனால் ஃப்ளிப்லேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ரொட்டேஷன்னா நமக்கு தெரியும் டேர்ன் பண்ணுறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு விஷயம் ரொட்டேட் பண்ணுறது. இப்போ ரொட்டேஷன்னாலே அது டேர்ன் ஆகாமல் அது ரொட்டேஷன் ஆகாது. ஸோ அதனால டேர்ன் வரும். இப்போ அடுத்து இங்கே பார்த்தா ஸ்லைட்னா இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகும். இப்போ இது ஒரு ஸ்லைட்னா இப்படி தான் மூவ் ஆகுமே தவிர, இது வந்துட்டு ஏதாவது டிரான்சிஷன் பண்ணால் மேபி ரொட்டேஷன் வருமே தவிர, பேசிக்காக ஸ்லைடுனா இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துக்கு ஆப்ஷன் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட். டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்லைடு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்லைடில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், இன்னொருத்தவங்க தமிழ் தான் தெரியும், நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் இவங்களுக்கு ஒரு ஸ்லைடு மாதிரியே மூவ் ஆகிட்டே இருப்பார். ஸோ அதனால டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிக்கர் ஃபிகர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட். ஸோ நம்ம வந்து எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டோம். மேக்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும், என்னென்ன உங்களுக்கு வேணுங்கிறதே எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, லாங்குவேஜ் இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண நானும் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் உங்களோட கோஆப்ரேஷன், உங்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் ஜாலியாக பூஸ்டப் ஆகிட்டு நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.